அடுத்து துளாராசி. துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அதுபோக 3, 5 இந்த இடங்களை பார்க்குறார். அதனால உங்களுக்கு எதையும் பிளான் போட்டு செய்யக்கூடிய ஐடியாவோடு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளினோட ஆசை விருப்பம் நிறைவேற்றி வைப்பீங்க. அதுபோக குழந்தைகளாலும் சில செலவுகள், சில சுப செலவுகளும் கண்டிப்பாக வரும். அதுபோக உங்களுக்கு சில விஐபிகளோட ஆதரவு, அரசியல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஐபிகளுடைய ஆதரவு, அனுசரணை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அவங்க வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மாதம் சில பேர்த்துக்கு இருக்குங்க. இப்போ உங்களுக்கு சில பேர்த்துக்கு ஆரோக்கிய தன்மையை பொறுத்த வரைக்கும் சிலவருக்கு கேஸ்டபிள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது போக உங்களுக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பமும் உண்டுங்க. ஏன்னா 3ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால ஏதாவது செல்ஃபோனில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் அப்படியே நம்புவது நல்லது கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் எதையும் தீர விசாரித்து பேசுவது நல்லது. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் உங்களுடைய பழைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உங்களுக்கும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் சரியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த மாதம் பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கும். உங்களுடைய ஆசை, எண்ணம், விருப்பம் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அரசு உத்தியோகம்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொன்னான காலமாக இது இருக்குதுங்க. நன்றி.